தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான பொள்ளாச்சியை அடுத்த சூலக்கல் அருள்மிகு மாரியம்மன் கோவில் ஆகும். இந்த திருக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி கேரள மாநிலத்தில் இருந்தும் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று. இந்த கோவிலில் பரம்பரை முறை வழி சாரா அறங்காவலர்களை நியமனம் செய்யும் பொருட்டு தமிழக அரசால் விண்ணப்பங்களும் வரவேற்கப்பட்டுச்சு. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பரிந்துரை செய்த பட்டியலை அரசு கவனமுடன் பரிசீலித்ததில் திருக்கோவிலுக்கு பரம்பரை முறை வழிசாரா அறங்காவலர்களாக 5 நபர்களை நியமனம் செய்தும் அரசாணை வெளியிட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் நடந்த பதவியேற்பு விழாவில் அறங்காவலர் குழு தலைவராக கொற்றவேல், உறுப்பினர்களாக சண்முக சுந்தரி, சுதாகர், பழனிசாமி, பாலசுப்ரமணியம் ஆகியோரும் அறநிலைத்துறை அதிகாரி முன்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டாங்க. இதனைத் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் திமுக சார்பில் கிணத்துக்கடவு மத்திய ஒன்றிய செயலாளர் அல்தாப் ஹுசைன் ஆகியோர் சார்பில் அறங்காவலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அறங்காவலர் குழு தலைவர் கொற்றவேல், சூலக்கல் மாரியம்மன் கோவில் ராஜகோபுரம் மற்றும் கோவில் குடமுழுக்கு விழா நடத்துவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் தெரிவிச்சிருக்காரு. ராஜகோபுர பணிக்க என்னிடத்தில் கோரிக்கை வைத்துள்ளார்கள். அதை குழுவில் பேசி விரைவில் செயல்படுத்துவோம் என்று இந்த நேரத்தில் கூறுகிறேன்.